ஃபர்ஸ்ட் லீகல் ரெமெடி அவர் தேடினது வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், ஆட்கொணு மனு போட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய அரெஸ்ட்டை கொஸ்டின் பண்ணி அதுலேயே வந்து ஆர்கியூ பண்ணார். மூணாவது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இல்லையா, அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுற பவர்ஸ் இருக்கா இல்லையா. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுறாங்க, இது மேலே வந்து மேல்முறையீடு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போகும்பொழுது யார் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயமும் கேள்வி கேட்கப்படுது. பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. அந்த பணம் கொடுத்து வேலை கிடைச்சி அதனால வேலை கிடைக்காம போயிருக்கோம் இல்லையா பல பேருக்கு, ஆன் த பேஸ் ஆஃப் மெரிட் ஆர் சம் அதர் ரீசன், அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட் ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணி எந்த பெயில் கண்டிஷன்ஸ் இருக்க முடியாது, அது எந்த சட்டமாக இருந்தாலும். அதனால் ஆர்டிகல் 21, 20 and 22 கம்பைண்டாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸப்ஷன். அப்போ லிபர்ட்டி இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அ நார்ம். டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸப்ஷன், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், டிஎம்கே கவர்மெண்ட்லேயே மிக பவர்ஃபுல்லான அமைச்சர்னா செந்தில் பாலாஜி சொல்லலாம். அவரை கைது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலே ஆகுது. இன்னி வரைக்குமே அவருக்கு பெயில் கிடைக்கல. அந்த கேஸ் தற்போது சுப்ரீம் கோர்ட்டில் எந்த நிலைமையில் இருக்குது சார்? கரெக்ட் நவநீத். பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 year ஆன அப்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். அவர் வந்து போன வருடம் ஜூன் 14, 2023 அரெஸ்ட் ஆகிறாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 12 months இப்போ முடிஞ்சிருக்கு. செந்தில் பாலாஜி பல தடவை பெயில் போட்டிருக்காரு. பட்டு அந்த கேஸோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கேஸ் ஆகப்பட்டது ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டே அவங்களுடைய ஆர்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம்னு. இது அவர் வந்து மந்திரியாக இருக்கும்பொழுது, டிரான்ஸ்போர்ட் துறையில் மந்திரியாக இருக்கும்பொழுது, அதுவும் அதிமுகவில் இருக்கும்பொழுது மந்திரியாக இருந்தார். சப்சிக்வெண்ட்டாக அதிமுக கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கட்சிக்கு போய் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராரு. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் வந்து முக்கிய மந்திரியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துடுறாரு. பட் இந்த கேஸ் ஆகப்பட்டது அந்த டைமில் அதிமுகவில் இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பர்சியூ பண்ணி அவர் மேலே போட்ட கேஸு. அப்போ 2021 வந்ததுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு. என்ன பெட்டிஷன் போடுறாருன்னா, இந்த அஃபென்ஸை வந்து காம்பவுண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாங்களோ அவங்களுக்கு பணம் திருப்பி கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பவுண்டிங் பெட்டிஷன் போட்ட உடனே காம்பவுண்டிங் பெட்டிஷன் அலோவ் ஆயிடுது. பட் ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுறாங்க, இது மேலே வந்து மேல்முறையீடு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போகும்பொழுது யார் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயமும் கேள்வி கேட்கப்படுது. பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. அந்த பணம் கொடுத்து வேலை கிடைச்சி அதனால வேலை கிடைக்காம போயிருக்கோம் இல்லையா பல பேருக்கு, ஆன் த பேஸ் ஆஃப் மெரிட் ஆர் சம் அதர் ரீசன், அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். அதாவது அக்ரீடு பார்ட்டினா யாரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த டெஃபினிஷனை வந்து விரிவாக்கம் பண்ணி அது வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக அக்ரீட் பார்ட்டிக்கு சிஆர்பிசியில் டெஃபினிஷன் இல்லாத தருணத்தில் அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு டிஃபைன் பண்ணி அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்கள சொல்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பெட்டிஷன்ஸை ஆர்குமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது ப்ரெடிகேட் அஃபென்ஸில் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு. அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற அந்த கேள்வி முன்வைக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து May 6, 2023 அன்னைக்கு வந்த ஜட்மெண்ட்டில் கிளியராக இட்ஸ் அ லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கே இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்து அதுக்கான டைம் லிமிட்டும் கொடுத்துருந்தாங்க நவநீத். அந்த டைம் லிமிட் ஆகப்பட்டது ப்ரெடிகேட் அஃபென்ஸோடைய சார்ஜ் ஷீட் போடுறதுக்கும் அதில் முக்கியமான ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க. பேரலாக வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டைம் லைனும் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்னர் RN ரவி அவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த மேட்டர் மேலே. நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பேஸ் பண்ணின்னு. சப்சிக்வெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஜூன் 13 இன்வெஸ்டிகேஷன் சம்மன்ஸ் இஷ்யூட் பண்ணிட்டே இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. பல காரணங்களால் அதை வந்து தவிர்த்தாரு. ப்ளஸ் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து போயிட்டு அப்பியர் ஆனது இருந்தது. பட் செந்தில் பாலாஜியோட பர்சனல் ப்ரெசன்ஸும் தேவைப்பட்டது. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஜூன் 14 அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அக்யூஸ்டாக இருக்கிறதுனால இந்த கேஸில் எப்படி வந்து எல்லா அக்யூஸ்டுக்கும் வந்து லீகல் ரெமெடிஸ் இருக்கோ அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் படிப்படியாக ஒரு லீகல் ரெமெடியும் தேட ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் லீகல் ரெமெடி அவர் தேடினது வந்து அபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், ஆட்கொணு மனு போட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய அரெஸ்ட்டை கொஸ்டின் பண்ணி அதுலேயே வந்து ஆர்கியூ பண்ணார். மூணாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இல்லையா, அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுற பவர்ஸ் இருக்கா இல்லையா, அப்புறம் ஆர்டிகல் 22 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 20 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த 3 ஆர்டிகல் அஃபெக்டிங் த லிபர்ட்டி வந்து கொஸ்டின் பண்ணியும் அவர் வாதங்கள் வச்சார் ஒரு கோர்ட்லேயுமே. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த மேட்டர் போகும்பொழுது அது எல்லாமே சில பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆச்சு, சில பெட்டிஷன் வந்து அப்பீல் போனாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நடுவில் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயிலும் போட்டுட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் போடும்பொழுது எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டில் போடணுமா இல்லாட்டி பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் போடணுமா அப்படின்னும் பொழுது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு ஸ்பெஷல் கோர்ட் பவர் ஆகப்பட்டது பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டு தான். அதனால ஃபைனலாக ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நீங்கள் போடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 44 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி கிளப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் எங்கே வந்து ட்ரையல் பண்ணுறாங்களோ அங்கே தான் பெயில் கோர்ட்டு அப்படிங்கிறதுனால அங்கே ஃபர்ஸ்ட் பெயில் போடுறாரு. அங்கே வந்து பெயிலை வந்து நிராகரிக்கிறாங்க. காரணம் என்ன? பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆகுது. காரணம் வந்து 3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, ஃபர்ஸ்ட் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கிறது. ரெண்டாவது, தன்னுடைய பிரதர் அசோக் குமார் அவர்கள் சரணடையாமல் இருக்கிறது. மூணாவது, கான்டாக்ட் வித் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ தான் அந்த ரீசெண்டாக இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இஷ்யூ நடந்ததுனால அந்த இஷ்யூ ஹைலைட் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஹைகோர்ட்டுக்கு பெயில் வந்து அப்பீல் போகிறாரு, திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு, எல்லா கிரவுண்ட்ஸும் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன கிரவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு? செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல 2 ட்வின் கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹஸ் பீன் கிவன் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்போஸ் த அப்ளிகேஷன் ஃபார் சச் ரிலீஸ் அண்ட் வேர் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போசஸ் த application, the court is satisfied there are reasonable grounds for believing that he is not guilty of such offense and that he is not likely to commit any offense while on such bail. Plus proviso இருக்கு. அந்த proviso வந்து ஸ்பெஷல் கண்டிஷன். பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஏஜ் பிலோ 16 இயர்ஸ், அதுக்கப்புறம் 1 கோடி கீழே அஃபென்ஸ் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம், ஆனால் ஸ்பெஷல் கிரவுண்டுன்னு இருக்குது. அதில் மெடிக்கல் கிரவுண்டு முக்கியமாக இருக்குது. அதில் இஸ் சிக் ஆர் இன்ஃபார்ம் அப்படிங்கிறது. அந்த சிக் ஆன் இன்ஃபார்ம் மெடிக்கல் கிரவுண்ட்லேயும் ஒரு பெயில் போடும்பொழுது அவர் சிக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அப்சர்வேஷனும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து பெயிலையும் அவருடைய அரெஸ்டையும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிற தருணத்தில் சப்சிக்வெண்ட்டாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெயில் போடுறாரு மேல்முறையீடில். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த மேட்ரு வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னாடி வருது. அவர் வந்து பெயில் டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களுக்குள்ள ட்ரையல் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற அப்சர்வேஷனும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் வந்து அந்த காலவிதி முடியிற தருணத்தில் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அணுகி இல்லை அந்த டைமுக்குள்ளே ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண முடியல இது காரணங்கள்னால அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து காரணம் குறிப்பிட்டதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் தோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அப்சர்வேஷன் அந்த டைமில் வந்தால் கூட சப்சிக்வெண்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் கன்சிடரிங் த மேட்டர் வந்து அவங்க கான்ஸ்டியூஷன் கோர்ட்டாக இருக்கிறதுனால கொஸ்டின் ஆஃப் லா மேலே அந்த டைம்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் செந்தில் பாலாஜி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க இல்லையா, அவரோட பெயில் டிஸ்மிஸ் ஆனதுனால அப்பீல் போறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போன உடனே மே மாதம் வெக்கேஷன் வந்துடுது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட வெக்கேஷன் ஆகப்பட்டது ஜூன் மாதம் இருக்கும். கரெக்டாக வெக்கேஷன் டேட்டுக்கு 2 நாள் முன்னாடி தான் இந்த பெயில் வருது. அப்படி வரதுனால வெக்கேஷன் முடிஞ்சு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெக்கேஷன் முடிஞ்சு இந்த பெயிலை வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பெயில் மேட்டர் வந்து வாதங்கள் பிரதிவாதங்கள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி தரப்பு அட்வொகேட்ஸ் வந்து வாதங்கள் வைக்கிறாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 12 மாதம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அதை தாண்டி வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் 3 இருக்கு. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அந்த சார்ஜ் ஷீட் ஆகப்பட்டது 3000 பேஜஸ். பிளஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ல 1000க்கும் மேற்பட்ட விட்னஸஸ் இருக்காங்க. எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரையல் கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையல் முதல்ல நடக்கணுமா இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ட்ரையல் முதல்ல நடக்கணுமா? ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ட்ரையல் முதல்ல நடத்த முடியாது. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையல் நடத்தி ஒரு சமயம் செந்தில் பாலாஜி அவர்கள் அக்விட்டலோ இல்லை டிஸ்சார்ஜோ ஆயிட்டாருன்னா அப்போ ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் அவர் கஸ்டடியில் இருக்கிறது வந்து அவருடைய லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற பெட்டிஷனையும் செந்தில் பாலாஜி அவர்கள் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் போடுறாரு. அது டிஸ்மிஸ் ஆகுது. சப்சிக்வெண்ட்டாக ஹைகோர்ட்டில் முந்தானேத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ட்ரையலில் அங்கே வந்து மேட்டர் வந்து இப்போ கோர்ட்டில் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்கிறதுனால அதை அப்பீல் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில்
அவருடைய பெயில் வந்து பெண்டிங்காக இருந்துட்டு இருக்கு. ஏன் இது வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஜுடிஷியல் கஸ்டடியில் ஃபர்ஸ்ட் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அப்புறம் அதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போலீஸா இல்லையான்னு. அதுக்கப்புறம் கஸ்டடி வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போகிறாங்க. அதில் 15 நாள் கஸ்டடி கொடுக்கணுமா வேணாமான்ற அடுத்த சட்ட போராட்டம். இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியிலேருந்து அவர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் இஸ் அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல். அப்போ ட்ரையல் எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ட்ரையலே ஸ்டார்ட் ஆனாலும் எந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆகணும்? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகணுமா? அப்படி ஸ்டார்ட் ஆகணும்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் 3 இருக்கு. அந்த 3ல எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்விகளை செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸை கிளப் பண்ணுமா, சார்ஜ் ஷீட்டை ஸ்பிளிட் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்டிருக்காரு. ஏன்னா ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 1000 விட்னஸ் போட்டு அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி தான் சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல. இப்போ அந்த சார்ஜ் ஷீட்டை ஸ்பிளிட் பண்ணுமா, இல்லை ப்ரெடிகேட் அஃபென்ஸை கிளப் பண்ணணுமா? சார்ஜ் ஷீட் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஆகப்பட்டது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயோ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்லேயோ எக்ஸ்பிளிசிட்டாக இல்லை. அது மாதிரி சார்ஜ் ஷீட் பிரிச்சுக்கலாம் ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கும். அப்படி இல்லாத தருணத்தில் எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்கன்ற அந்த கொஸ்டின் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. பேரலா ப்ரெடிகேட் அஃபென்ஸை கிளப் பண்ணோம்னா எந்த டைமில் கிளப் பண்ணணும்னு இருக்கு. இசிஐஆர் போகிறதுக்கு முன்னாடியே கிளப் பண்ணியிருக்கணுமா, இல்லை இசிஐஆர் போட்டதுக்கு அப்புறம் கிளப் பண்ணிக்கலாமா, இல்லை கிளப் பண்ண முடியாதா அப்படிங்கிற சட்ட கேள்விகள் இருந்துட்டு இருக்க தருணத்தில் அவரோட ட்ரையல் எப்போ கமெண்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிற அன்சர்டனிட்டி இருந்துட்டு இருக்க தருணத்தில் முக்கியமான சில சேஞ்சஸும் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சார்ந்த ஜட்மெண்ட்ஸில் மாற ஆரம்பிக்குது. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும் பொழுது அப்போ ப்ரிவைலிங் லா என்னன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 ப்ளஸ் விஜய் மதன்லால் சௌத்ரி அப்போ இருந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸு அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த சாராம்சம் வந்து அரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். அதாவது டிப்ரிவேஷன் இஸ் அ நார்ம், லிபர்ட்டி இஸ் அன் எக்ஸெப்ஷனுங்கிறது தான் எக்கனாமிக் அஃபென்சஸ்க்கு இருந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து கவிதா அவர்கள் பிஆர்எஸ் அவங்க ரிலீஸ் ஆகிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸில் வந்து அவருக்கு பெயில் கிடைக்குது. மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸில் வந்து பெயில் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு பெயில் கிடைச்சி அவர் இப்போ வந்து சீஃப் மினிஸ்டராக திருப்பி வந்து எஸ் டேக்கன் பொசிஷன். அதே மாதிரி ஹேமந்த் சோரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பிரேம் பிரகாஷ் அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. அப்போ உங்களோட கேள்வி என்னவா இருக்கும்? அதுதான் ஒரு கேள்வி. என்னன்னா, இது குற்றம் தண்டனைன்றதை விட இடி விசஸ் செந்தில் பாலாஜின்ற ஒரு மெயின் ஒரு அஜெண்டா, ஒரு அரசியல் வெறுப்பு இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நவநீத், உங்களோட அப்சர்வேஷன் ஆகப்பட்டது நிறைய பேர் பப்ளிக்கில் இருக்கவங்க பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எழுதுறாங்க, இல்லை அவங்களோட ஒப்பீனியன்ஸ் பார்க்குறீங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த கேள்வி ஆகப்பட்டது வேலிட் கொஸ்டின், ஏன்னா மக்கள் மனசில் இருக்கக்கூடியது. பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, சட்டம் என்ன சொல்லுதுன்னா முக்கியம், இது எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது தான் முக்கியம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷன். சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாங்கிறது எப்படி வந்து தொடங்கிச்சு? சுப்ரீம் கோர்ட் மே மாதம் வந்த ஜட்மெண்ட்ல ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருந்தாலும் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட், அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி. இன் 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், they are both classified as state as per article 12 of the constitution of India. But independence of the judiciary தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய சாராம்சமே. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாலையும் கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படி நீங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இஸ் upheld as the basic structure of the constitution of India. அப்படின்னும் பொழுது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்து அந்த அப்சர்வேஷன் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னா அதுல டெஃபினட்டா அரசியல் வந்து கொண்டு வரவே முடியாது. அது பல பேர் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறது தவறு. சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட், இன்ஃபேக்ட் அவுட் ஆஃப் ஆல் த த்ரீ ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஜுடிஷியரி ஹஸ் த ஹையஸ்ட் பவர். நான் இது திருப்பி சொல்லிட்டு இருக்க காரணம் என்னன்னா, ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி கிவ்ஸ் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஜுடிஷியரி. அதனால அவங்க ஆர்டர்ஸ் ஆகப்பட்டது எப்பயுமே அந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து இஸ் ஆஃப் அ சீரியஸ் அப்சர்வேஷன். அதனால அத்தாரிட்டிஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், any department in the country has to follow the orders of the Supreme Court. அதனால அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கன்சிடரிங் இட், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் போட்டிருக்காரு. இந்த பெயில் போட்ட தருணத்தில் கவிதா அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அங்க என்ன ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல மாற்றங்கள் இருக்கு. ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா, விஜய் மதன்லால் சௌத்ரியை தொடர்ந்து பிரேம் பிரகாஷ் கேஸ், கவிதா அவர்களுடைய கேஸ் பிஆர்எஸ்
அவர்களோட லீடரோட கேஸு, ஹேமந்த் சோரன் அவர்களோட கேஸு, ஹேமந்த் சோரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பிரேம் பிரகாஷ் கிடைச்ச பெயில் கேஸு, அப்புறம் விஜய் நாயர், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய முக்கியமான எய்டு விஜய் நாயருக்கு கிடைச்சிருக்க பெயில், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிடைச்சிருக்க பெயில், மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு கிடைச்சிருக்க பெயில், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ சுப்ரீம் கோர்ட் முக்கியமான அப்சர்வேஷன் ஆகஸ்ட் மாதம் கொடுத்தாங்க. ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல ஆக்சுவலாக 25 28 முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 வந்திருக்கு. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நவனீத் கிளியராக சொல்லியிருக்காங்க, லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன். அப்படின்னா ஆர்டிகல் 20 ரெட் வித் ஆர்டிகல் 21 ரெட் வித் ஆர்டிகல் 22 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் இஸ் அஃபெக்டிங் த லிபர்ட்டி. அதில் லிபர்ட்டிங்கிறது தான் நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன். அது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இருந்தாலும் சரி, ஃபெமாவா இருந்தாலும் சரி, ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சாக்ஷன் ஆக்டா இருந்தாலும் சரி, எந்த கிரிமினல் சட்டமாக இருந்தாலும் லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் இது அங்கீகரிக்கப்படலை. ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத இப்போ மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி வந்ததுன்றது ரொம்ப அவசியம் இல்லையா, தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஜெயில் இஸ் அன் நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் அஃபென்சஸ்ங்கிறது 2016 YS ஜெகன்மோகன் ரெட்டி வெர்சஸ் சிபிஐ அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷனாக வராங்க, எக்கனாமிக் அஃபென்சஸ் ஆர் கிரைம் அகைன்ஸ்ட் சொசைட்டி. அந்த கிரைம் அகைன்ஸ்ட் சொசைட்டியாக இருக்கிறதுனால இட் ஹாஸ் அ டீப் ரூட்டட் இம்பாக்ட் இன் த சொசைட்டி. அதனால எக்கனாமிக் அஃபென்சஸில் ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். அது சப்சிக்வெண்ட்டாக பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட், எக்கனாமிக் அஃபென்ஸ், அதில் விஜய் மதன்லால் சௌத்ரியில் பெரிய எக்ஸெப்ஷன்ஸ் ட்ரா அவுட் பண்ணாதனால லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டில் சப்சிக்வெண்ட்டாக அது கண்டினியூ ஆகி பல அரெஸ்ட் நடக்குது, பெயில்ஸ் கஷ்டமாக இருந்தது கிடைக்கிறது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் இப்போ வந்த ஜட்மெண்ட்ஸ்லனா, சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட் ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணி எந்த பெயில் கண்டிஷன்ஸ் இருக்க முடியாது, அது எந்த சட்டமாக இருந்தாலும். அதனால ஆர்டிகல் 21, 20 and 22 கம்பைண்டாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன். அப்போ லிபர்ட்டி இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் இப்போ அப்சர்வேஷனாக கொடுக்கறதுனால பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கக்கூடிய செக்ஷன் 45 இருக்கக்கூடிய ட்வின் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அந்த ட்வின் கண்டிஷன்ஸ் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல என்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். எந்த ஒரு அக்யூஸ்டுமே அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இல்லை ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க பெயிலுக்கு. உமனாக இருந்தாலோ, சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 16 இருந்தாலோ, சிக்காக இருந்தாலோ, இன்ஃபார்மாக இருந்தாலோ, இல்லை பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இருக்கக்கூடிய ஆஃபென்ஸ் 1 கோடி கீழே இருந்தாலோ பெயில் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும் பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹஸ் பீன் given an opportunity to oppose the application for such release, and where the public prosecutor opposes the application, the court is satisfied there are reasonable grounds for believing that he is not guilty of such offense and that he is not likely to commit any offense while on bail. பைல் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அஃபென்ஸை கமிட் பண்ண மாட்டாரு அப்படின்னு கோர்ட் நம்பணும். அப்போ ட்வின் கண்டிஷன்ஸ் செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இருக்கிறது சாட்டிஸ்ஃபை ஆனா அப்போ உங்களுக்கு பெயில் கண்டிஷன் ஆகப்பட்டது, அதை கம்ப்ளை பண்ணா போதும், அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படிங்கிற அப்சர்வேஷன் இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்க கேட்குற மாதிரி பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது we are no one to decide. We are no one to decide. Nobody can predict, nobody can speculate because the matter is in the sub judice of Supreme Court of India. சார், உங்களை போலவே அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்களும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கோம். நன்றி சார். நன்றி நவநீத்.